வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் இந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 384 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் தொடர்ந்து அதோடைய டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக ட்ரேட் ஆகி 379 வரைக்கும் கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து இறுதியாக 381.7 க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தொடர்ந்து மார்க்கெட் சரிவை தான் சந்திச்சிருந்தது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 382 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதனால் ட்ரேடிங் திட்டத்தில் மாற்றம் எதுவும் இல்லை. தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக தான் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கடந்த 2-3 நாட்களாக மார்க்கெட் அதிகமான சரிவை சந்தித்ததுனால ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதனால் 386 பக்கமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணி 86, 89, ஏன்னா 89 தான் அடுத்த இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்த இடம். 89, 92 வரைக்கும் செல் பண்ணி 93 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். கம்மியான லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிட்டு வெளியே வரதுனாலது. எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட்லாம் 376. இந்த மாதிரி முடிவுகளை எங்கே நம்ம செல் பண்ணலாம் அப்படின்ற முடிவு எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எவ்வளவு பணம் இருக்கோ அதை பொறுத்து, எந்த அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்க முடியுமோ அதை பொறுத்து அமையுது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.